நேத்தி கடலுக்கு நானே எங்க அண்ணன் ஒய்ஃப் எல்லாம் குளிக்க போனோம் சார், குழந்தைங்களோட எல்லாரும். அங்க போனோடனே இவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்க வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்க அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க, இவ்வளவு 2 பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுனாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வளர்த்தனதுக்கு அப்புறமா என் கையில இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு, நீ என்ன, நான் சொன்னேன் நீ நாளைக்கு என்ன வர பாடுறா, நான் சொன்னதுக்கு நீ என்னவா இருக்கன்னு என்ன கேட்டாங்க. நான் இது நகர செயலாளர் இருக்குன்னு சொன்னேன். இது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் இருந்தா எனக்கு என்ன, இந்த கலசம் எல்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாதவ, இது எங்க ஆச்சு, உங்களால என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை கேட்டுதான் சார் அவங்க அடிச்சாங்களே. கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெத்த நானே வெளில வர முடியல சார். எந்த பொண்ணு சார் நம்பி வெளில வர முடியும்? போன் பண்ண உடனே 20 பசங்க அங்க வந்து நிக்கிறாங்க. நாங்க அப்ப போன் பண்ண முடியல, நான் குழந்தைய வச்சிருக்கேன், அங்க இருந்து தப்பிச்சு வரதான் நான் பார்க்க முடியுமே தவிர என் குழந்தைங்களை விட்டுட்டு நான் வர முடியாது சார். இப்ப வந்து அங்க யாரு சார் கேக்குறது? அந்த இடத்துல ஒண்ணும் எங்களால சொல்லிக்க முடியல. என் குழந்தைய அழுவுறது கூட அந்த வீடியோல நீங்க பாக்கலாம். என் குழந்தைங்க எல்லாம் அழுவுறாங்க. இது பெண்ணுதான் சார் நானு. நீங்க வேற ஏதாவது நாங்க கட்சின்னு வச்சு பேசணுமா? இது வந்து நான் எப்பயோ போட்ட கலசம் சார். அதுக்கோசம் கேட்டு இப்ப எங்க கிட்ட சண்டை வளர்த்துறாங்க. இது யார் சார் தட்டி கேட்பாங்க? இது தட்டி கேட்டே ஆகணும் சார், இல்லைன்னா நாங்க பிரச்சனை பண்ணுவோம். தட்டியே கேட்டே ஆகணும் தான் சார். அவங்களால சார் வந்து பிரச்சனை பண்ணாங்க. 2 லேடிஸும் ஒரு திருநங்கை 4 ஆம்பளைங்க போயிருந்தோம் சார். இதான் சார் நடந்து. நாங்க ஒரு பக்கம் குளிச்சோம், ஜென்ஸ் ஒரு பக்கம் குளிச்சாங்க சார். இவங்க எங்க கிட்ட கிண்டல் பண்ணதை பார்த்தோன்னே எங்க அண்ணன் எல்லாமே வந்துட்டாங்க. நாங்க எங்க ஃபேமிலிக்குள்ளதான் சார் போனோம் எல்லாருமே. கிட்டக்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவனு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அதுல ஒரு பையன் இந்த வார்த்தையை அழுத்தி கேட்கறான் சார். நாங்க அடிப்போம் தான், எவன் வருவான், இந்த வார்த்தை தான் சார். நீ எவன்கிட்ட வேணாலும் போய் சொல்லி, எவன் வந்து கேட்கறான்னு பார்க்கும். இந்த வார்த்தை தான் அழுத்தி சொன்ன வார்த்தையே சார். ஃபுல் போதை சார், ஃபுல் எல்லாருமே போதை. அதுல 2 பேர் மட்டும் தான் தடுத்து விட்டவங்கள தவிர சார் என்ன பிரச்சனை கேட்காம 20 பேர் வந்தாங்க. எங்க வீட்டுல இருந்து 4 ஆம்பளைங்க. அந்த இடத்துல என்ன சார் பண்ணுவாங்க? 20 பேர் வந்து ஒரு லேடிஸ் இருக்காங்க, அவங்க வீட்லயும் குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருக்க லேடிஸ் இருக்குன்னு அவனும் பார்க்கலாம், அவனும் வந்து அடிக்க தான் வந்தாங்க. அப்புறம் அந்த திருநங்கை எவ்வளவு உங்க காலில் கீழே விழுந்து நாங்க எவ்வளவோ பிரச்சனை பண்ணி தான் சார் வெளில வந்தோம்.